வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்று ஒரு முக்கிய சிறப்பான மருத்துவ பதிவை பற்றி பார்க்க போகின்றோம். அது எது பற்றினா கண் என்று சொல்லக்கூடிய நேத்திரம். இந்த ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா கண் தான். இந்த கண் தான் முதல்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். அது சோகமாக இருக்கட்டும் அல்லது சந்தோஷமாக இருக்கட்டும், அது முதல்ல கண்களில் தான் முதல்ல தெரியும். அதுதான் முதல்ல வெளிப்படுத்தும். காதோ இல்லை மூக்கோ எல்லாம் வெளிப்படுத்தாது. ஸோ நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது கண்கள் தான். அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை கண்ணை பார்த்து பேசும்போது அவங்க உண்மையை தான் பேசுவாங்கன்னு அர்த்தம். இந்த கண்ணை வைத்து செய்யக்கூடிய ஒரு கழிக்க முறை, பல பாரம்பரிய மருத்துவர்கள் இந்த கழிக்க முறையை கண்களுக்கு இன்னமும் வழி வழியாக தொன்று தொட்டு செஞ்சிட்ருக்காங்க. அந்த கழிக்க முறையை தான், ஒரு உயர்வான கழிக்க முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் எந்த ஓலைச்சுவடிகளை தேடினாலும் கிடைக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். இந்த எஞ்சான் 8 ஜான் உடம்புல எது ரொம்ப பிரதானமாக? சிரசு தான் பிரதானம், தலை தான். இந்த சிரசில் எது பிரதானம்? கண்கள் மிகவும் பிரதானம். இந்த கண்கள் நல்ல பளிச்சின்னு ஒரு பாடலில் கூட வரும்பாங்க, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. கண்கள் ஒளியாக இருந்தால் தான் உள் ஒளியும் பெருக்க முடியும், ஆன்மீகத்திலையும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆக இந்த கண்களை ஒளி பெறச் செய்வது, கண்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். அதனால் கண் சார்ந்த ரோகங்களுக்கான ஒரு எளிமையான உயர்வான கழிக்க முறை. பொதுவாக அந்த கண் என்று வந்தாலே நான் 11ஆவதில் படித்த ஒரு கவிதை ஞாபகம் வருது. இந்த கண்ணை பற்றி என்னுடைய தமிழ் நூலில் நான் 11ஆவது படிக்கும்போது காமராஜர் என்ற ஒரு கவிஞருடைய கவிதை என்னுடைய தமிழ் பாட புத்தகத்தில் வந்தது. மதுரையை சார்ந்தவர் அவர். இந்த கண்ணை பற்றி ஒரு அழகாக எழுதிய கவிதை இத்தருணத்தில் நான் கூற விளைகின்றேன். அது என்னென்னா, எனக்கு அப்போ படித்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதை பற்றி அந்த பாடல். அதனால் 1-2 வரிகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கண்ணை பற்றி மருத்துவ குறிப்பை பார்க்குறதுனால. கண்கள் இந்த உலகம் என்னும் நந்தவனத்தில் பகலில் பூக்கும் பூக்கள். இமைகளுக்குள்ளே புதைந்து கிடக்கும் உள்ளத்தின் அடையாள முத்திரைகள். ஆத்மாவாகிய பூவை அன்பென்னும் தேனால் வெளிப்படுத்த முடியாமல் கண்ணீர் துளிகளின் மூலம் வெளிப்படுத்தும் கருநிற வண்டுகள். தாயின் கர்ப்பையாகிய சோலையில் 5 மாதமாகிய வசந்த காலத்தில் பகல் பொழுதில் தோன்றிய மொட்டுக்கள்னு கவிதை இந்த மாதிரி போகும். கண்ணை சார்ந்து ரொம்ப அழகாக அற்புதமாக, ரொம்ப எளிமையான வரிகளில் அற்புதமான கவிதையை கண்ணை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அந்த கழிக்க முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, கோவை இலை, ஒரு கைப்படி அளவு கோவை இலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், லைட்டாக மேல் தோல் நீக்கினது அப்படியே கட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மைய அரைச்சி, தண்ணியில் ஊற்றக்கூடாது. இது அப்படியே வெள்ளை துணியில் அரைச்சது அப்படியே பிழிஞ்சு சாறு எடுத்துடணும். 2 வகையில் பண்ணலாம். இது அப்படியே சாறு எடுத்து இது ட்ராப்பர் பாட்டில், ஐ ட்ராப்பர் பாட்டிலில் ஊற்றி கண்களுக்கு 2 சொட்டு விட்டுட்டு வரலாம். இது எல்லாமே அந்த நேரத்தில். ஸோ கழிக்கும் முறை என்பது என்னென்னா, இது மாதிரி சொல்லிவிடுவாங்க, கண்களுக்கான கழிக்கம் நாங்கள் விட போகிறோம், அதனால் இந்த வட்டாரத்தில் சேர்ந்தவங்க இந்த முகவரிக்கு வாங்கன்னு. கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் வருவாங்க. இந்த கோவையில் சின்ன வெங்காய சீரகம் அரைச்சதை ஒரு வெள்ளை துணியில் சுருட்டி வச்சுருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லோரும் லைனில் அப்படியே உட்கார சொல்லுவாங்க. கண்களை மட்டும் காட்டுங்கன்னு அந்த வெள்ளை துணியில் அப்படியே லைட்டாக பிழிஞ்சு அந்த 2 சொட்டை 2 கண்களையும் அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க. கழிக்க முறை இப்படி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம ட்ராப்பர் பாட்டிலில் ஊற்றி கூட 100 பேர் 200 பேர் கூட அப்படியே கண்களை விட்டுட்டு வரலாம். இதை விட்டுறதுனால
சில பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து நோயாளியை தொடர்ந்து வர சொல்லி என்ன மூலிகைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கோவையில் சீரகம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி நோயாளி வராங்களா அப்படியே ஒரு வெள்ளை துணியில் அதை அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக பிழிஞ்சு கண்ணை மட்டும் காட்டுன்னு சொல்லி கண்ணில் அந்த வெள்ளை துணியில் அப்படியே பிழியும் போது சாறு 2 சொட்டு வரும். அந்த 2 சொட்டை வந்து கண்களை விட சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்களுக்கு கோவை இலை, சீரகம், சின்ன வெங்காயம் சார்ந்த கலிக்கம் மிகவும் ஒரு உயர்வான கலிக்கம். இந்த நேத்திர ரோகங்களுக்கு ரொம்ப அற்புதமாக போய் வேலை செய்யும். இந்த மாதிரியான முறைகள் வந்து ரகசியமாக சில வைத்தியர்களால் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வழியாக பரம்பரையாக செய்யக்கூடிய இந்த கலிக்க முறையை இத்தருணத்தில் நான் உங்களிடம் இந்த ஒரு ரகசியத்தை சொல்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலிக்க முறை கண் சார்ந்த ரோகங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்குங்க. தினமும் விட்டுட்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் தினமும் விடும்போது அப்பப்போ ஃப்ரெஷ் இலையாக எடுத்து சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் இடித்தோ இல்லை அரைச்சோ அப்படியே சாறு எடுத்து கண்களில் விட்டுட்டு வரலாம். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.